உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு நான் வரவேற்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. I want to welcome each and every one of you in the very sweet name of our Lord and Savior Jesus Christ. All right, welcome to PEA. Praise Emmanuel Assembly திருச்சபைக்கு வாருங்கள். நம்முடைய சபை ஒரு எடுத்துக்காட்டான சபை என்று நாம் சொல்வோம். It is a Tamil church, an exemplary church என்று ஒவ்வொரு முறையும் நான் வலியுறுத்துவது உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. தமிழ் ஜனங்கள் நாம் ஒருமித்து தேவனை ஆராதிக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் கொண்ட சபை. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். என்னுடைய பிரசங்க தலைப்பை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தும்படிக்கு விரும்புகின்றேன். When the judge was judged, நீதிபதி தீர்ப்பளிக்கப்படும் போது என்று நான் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். இன்றைய வேத பகுதி நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி யோவான் 18ஆம் அதிகாரம் வசனம் 33 துவங்கி 40வது வசனம் வரையிலும். இந்த வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு நம்முடைய அடிப்படையான வசனத்தை உங்களுக்கு நான் காட்டும்படிக்கு விரும்புகின்றேன். Come, let's open to John chapter 18 and I invite you to come to verse 37. 37ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வசனத்தை இப்போது கூட நாம் 2 மொழியிலையும் நாம் கேட்போம். Let's hear John 18 and verse 37. Pilate therefore said to him, Are you a king? Then Jesus answered, You say rightly that I am king. For this cause I was born, and for this cause I have come into the world, that I should bear witness to the truth. Everyone who is of the truth hears my voice. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் இன்றைக்கு இந்த ஆராதனை மிரக்கல் நைட் ஆராதனை என்றும், அது மட்டும் அல்லாமல் இந்த ஆராதனை லெந்து நாட்கள், இந்த 40 நாள் உபவாச நாட்கள் ஆராதனை என்று நாம் அழைக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக இந்த ஆராதனையிலே கர்த்தர் அவர் கிரியை செய்கிறார். அடுத்த வாரம் பரிசுத்த வாரம் ஆராதனையாய் இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து நமக்கு இங்கே ராபோஜனை ஆராதனை நடைபெறும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது கூட இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்ககிட்ட நீங்கள் வந்திருக்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் இந்த ஆராதனையில் வந்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்தீர்கள் ஆண்டவர் இந்த ஆராதனையில் வந்திருக்கிறார்? வலது கையை உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. இது ஒரு சாதாரணமான ஆராதனை அல்ல. இந்த ஆராதனைக்கு வருகிறவர்கள் எதிர்பார்ப்போடு வருகிறவர்களாக நாம் இருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சரி, இது எப்படி ஒரு தப்பை செய்தவன் நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அவன் நியாயம் விசாரிக்கப்படுகிறானோ, அதே போல் ஆண்டவர் இன்றைக்கு இரவு அவர் எனக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையானது என்னவென்றால், இதுவும் ஒரு சட்ட அறை. ஆனால் இது பூலோகத்தின் சட்ட அறை அல்ல. இது பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த ஒரு சட்ட அறை என்று சொல்லி நாம் அறிகிறோம். வலது கையை என்னோடு கூட உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இது ஒரு ஆலயம், அல்லது இன்னொரு வார்த்தையில் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இது வானத்தில் இருந்து இறங்கி வந்திருக்கிற ஒரு காட்ரூம் அல்லது ஒரு சட்ட அறை என்று பார்க்கிறோம். ஒரு சட்ட அறை, ஒரு காட்ரூம் இருந்தால் அந்த காட்ரூமுக்கு ஒரு அதிபதி, நீதிபதி இருப்பார். There will be a judge
அப்போ இந்த சட்ட அறை, அதாவது வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஒரு சட்ட அறைக்கு ஒரு நீதிபதியாய் இருக்கக்கூடியவர் யாராக இருக்கும்? நாம் ஆராதனை செய்கிற நம்முடைய ஆண்டவராக இருக்கும். எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை உங்கள் மனசில் நீங்கள் எண்ணம் கொள்ளும்படிக்கு உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். I want you to picture that this is a spiritual courtroom and Jesus himself is the judge who has come as the judge sitting at his appointed place. Hallelujah. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆல்ரைட், இன்னொரு பக்கத்திலே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். யாராவது நீங்கள் வேதனையோடு வந்தீங்களா? ஒரு வலி, ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்க, ஒரு வியாதியை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க, ஆனால் யாருக்குமே தெரியாது. உன் பிரச்சனை என்ன என்று யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொன்னபடியே இந்த ஆலயத்தில் இன்றைக்கு நம்முடைய நீதிபதியான நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவர் அவர் வந்திருக்கிறார். நீ எப்படி வந்திருக்கிற தெரியுமா? வலியோடு, வேதனையோடு, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. நீ வந்து இந்த ஆலயத்திலே நீ அமர்ந்திருக்கிறாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. இயேசு எப்படி வந்திருக்கிறார்? அவர் நியாயாதிபதியாய், அவர் நீதிபதியாய் இந்த ஆலயத்திலே வந்திருக்கிறார். நீ எப்படி வந்திருக்கிறாய்? நீ வேதனையோடு வந்திருக்கிறாய். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. பிரியமானவர்களே, என் ஆண்டவர் அவர் இந்த ஆலயத்திலே அவர் நியாயம் விசாரிக்கிற தேவனாய் வந்திருக்கிறார். என்னோடு கூட ஏசியா புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசியா 53ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 நாம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். Isaiah 53 verse 5 and 6. But he was wounded for our transgressions, he was bruised for our iniquities, the chastisement for our peace was upon him, and by his stripes we are healed. All we like sheep have gone astray, we have turned everyone to his own way, and the Lord has laid on him the iniquity of us all. நாம் கேட்போம் இந்த வார்த்தையை. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்ம எல்லாரும் ஆமென்னு சொல்லுவோம். பிரியமானவர்களே, நியாயாதிபதியாய் வந்து இயேசு அமர்ந்திருக்கிறார் என்ற ஒரு காட்சி, நீ வேதனையோடு வந்திருக்கிறாய் என்ற ஒரு காட்சி. இதன் மத்தியிலே நமக்கு வருகிற இந்த வேத வசனம் நமக்கு என்ன காட்டுகிறது என்றால், இயேசு நியாயாதிபதியாய் இந்த ஆலயத்தில் வந்திருந்தாலும் கூட திடீரென்று அவர் நியாயாதிபதி நியாயம் விசாரிக்க உட்கார்ந்திருக்கிறார். இங்குள்ள ஒவ்வொருவரும் நியாயம் விசாரிக்கும்படிக்கு அவர் சமூகத்தில் நிற்கிறார்கள். அவர் என்ன தெரியுமா செய்கிறார்? அவர் பிரியமானவர்களே நியாயாதிபதியாய் மட்டுமல்ல, இறங்கி வந்து நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். I remember watching a series of how a righteous judges ஒரு நீதிமன்ற கூட்டத்தை நான் ஒரு முறை பார்த்து கொண்டிருந்தேன். அதை நான் பார்த்து கொண்டிருக்கும்போது அதில் ஒருவன் குற்றவாளியாக கூண்டிலே வந்து நிறுத்தப்படுகிறான். நீதிபதி நியாயம் தீர்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். பின்பு நான் பார்க்கிறேன், அந்த நீதிபதி பேசி கொண்டிருக்கும் போது நான் அறிந்து கொள்கிறேன், குற்றவாளியாய் நிற்பவர் வேறு யாரும் இல்லை, அவருடைய சொந்த மகன் குற்றவாளியாக கூன்றிலே நிறுத்தப்பட்டு இருக்கிறான். அப்போ இந்த நீதிபதி என்ன செய்கிறார் என்றால், அவர் சட்டத்தின்படி நீதியையும் சட்டத்தின்படி தீர்ப்பையும் அவனுக்கு வழங்குகிறார். அவன் குற்றவாளி என்று அவன் மேலே குற்றம் சாட்டப்பட்டு அவனுக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. பின்பு நான் பார்க்கிறேன், ஆச்சரியமாய் பார்க்கிறேன், அந்த நீதிபதி என்ன செய்கிறார், அந்த கூண்டில் இருந்து இறங்கி வருகிறார். அவர் நீதிபதி என்ற அவருடைய சட்ட உடுப்பை அவர் கழட்டி வைத்து விடுகிறார்.
இப்போது தன் மகன் இடத்துல வந்து நிற்கிறார். அவர் நின்று அவர் சொல்லுகிறார், என் மகனுடைய அத்தனை குற்றச்சாட்டுகளையும் நான் தீர்க்கிறேன் என்று அவர் தன் மகன் பக்கமாய் நிற்கிறார். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா? வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்கள். நாம் யாவரும் பிரியமானவர்களே பரிசுத்த வாரத்திற்குள்ளார போகிறோம். குற்றவாளிகளாக நாம் குற்றவாளிகளாக நீதிமன்றத்தில் நாம் தீர்க்கப்படுவதற்கு கூண்டில் நின்று கொண்டிருக்கிறோம். நீதிபதி ஆனவர் நாம் குற்றவாளி என்று அறிகிறார். ஹல்லேலூயா! ஆனால் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அவர் நம்முடைய இடத்தை எடுத்துக்கொள்கிறார். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இதை நான் வாசிக்கும் போது, இதை நாம் படமாய் காட்சியாய் நான் கண்டபோது நான் அறிந்து கொள்கிறேன், ஆண்டவர் பெரியவர் அல்லவா? ஹல்லேலூயா! ஸோ இந்த 40 நாள் உபவாசம் முடித்து இந்த ஒரு வார பரிசுத்த வாரத்தை அனுசரிக்கும் போது இயேசு கடைசியாய் செய்த எல்லா காரியங்களும் நம்மை பிரமித்து போக பண்ண வேண்டும், நம்மை ஆச்சரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, குற்றவாளி நான் அல்லவா? ஆனால் குற்றத்தை சுமக்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். குற்றவாளி நான் அல்லவா? ஆனால் என் குற்றத்தின் சார்பில்லை, அதை சுமக்க வந்திருக்கிற என்னுடைய ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 2 Corinthians 5:21, for he made him who knew no sin to be sin for us, that we might become the righteousness of God in him. நாம் கேட்போம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா! அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார். மறுபடியும் பவுல் ரோமர் புஸ்தகத்துக்கு எழுதுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு வாருங்கள். I invite you to come to Romans chapter 8 and I call you to come to the first verse. It says, therefore, there is therefore now no condemnation to those who are in Christ Jesus, who do not walk according to the flesh, but according to the Spirit. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். நல்லா கவனிங்க, நம்முடைய பாவத்தை இயேசு சுமந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் பாடுவோம், இயேசு சுமந்து கொண்டாரே இனி நான் சுமக்க தேவையில்லை, இயேசுவின் தழும்புகளினால் சுகமானேன் சுகமானேன். வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ எத்தனை பெரிய வேதனையில் வந்திருந்தாலும், எத்தனை பெரிய துயரத்தில் வந்திருந்தாலும், யாருக்கும் தெரியலையே என்று சொல்லி நீனாக இந்த வேதனையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய்னா, இன்னைக்கு இயேசு நீதிபதி உன் இடத்தை எடுத்துக்கொண்டார், உன் பாவத்தை சுமந்து கொண்டார் என்று அவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை விடுவிக்க வந்தவர், உன் பாவத்தை சுமக்க வந்தவர், உனக்கு அற்புதம் செய்ய இப்போது வந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுங்க அல்லேலூயா. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, 3:23, for all have sinned and fall short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஆமென். நாம் எல்லாரும் பாவம் செய்தோம். ஆமென். அதனால் தான் ஒரு பாடல் பாடுவோம், நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன். சொல்லுங்கள், நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். சொல்லுங்கள், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு வசை என்னை மன்னியும். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். வலது கை எல்லாரும் உயர்த்தி கொள்ளுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க.
என்னை மன்னியும் இயேசுவே, இந்த ஒரு வசி மன்னியும். நீ வந்திருக்கிற ஆலயத்துக்கு வழியோடு வந்திருக்கிற, வேதனையோடு வந்திருக்கிற, வியாதியோடு வந்திருக்கிற, ஆண்டவர்கிட்ட கேள்விக்குறியோடு வந்திருக்கிற, உன் பாரங்கள் சுமைகளை இறக்கி வைக்க வந்திருக்கிற, இன்னொரு பக்கத்தில் உன்னை விடுவிப்பதற்கு முன்பு, உன்னை சுகப்படுத்துவதற்கு முன்பு இயேசு யார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நீதிபதி, அவர் நியாயம், நீதியை பேசுகிறவர், நியாயத்தை சரி கட்டுகிறவர். ஆனால் இறங்கி வந்து உன் பாவத்தை, உன் பிள்ளையை, நீ செய்த அநியாயத்தை, நீ செய்த அக்கிரமத்தை, நாம் செய்த எல்லா துர்க்குணமான காரியங்களை அவர் சுமந்து கொண்டாராம். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போனோம். அல்லேலூயா. நம்மை விடுவிப்பவர் யார்? Who can forgive us? It's none other than Jesus and Jesus alone. Shall we say amen? வேதம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு ஒருவர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு பிலாத்துவுக்கு முன்பு நிற்கிறார். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள் வேத வசனம். இயேசு இப்படி சொல்லுகிறார். பிலாத்து முன்பு நிற்கும் போது யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். I will read, okay? It said, Pilate therefore said to him, Are you a king? Then Jesus answered, You say rightly that I am king. For this cause I was born, and for this cause I have come into the world, that I should bear witness to the truth. Everyone who is of the truth hears my voice. Say amen. பிரியமானவர்களே, தேவனுக்கு நம்ம என்ன செலுத்துவோம்? மகிமை செலுத்துவோம். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. நீ ராஜாவா என்று கேட்கிறான். யாரு? பிலாத்து. சரியாய் சொன்னாய் என்று இயேசு சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு ராஜாதி ராஜா. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கைகளை நல்லா தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவன். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். படுங்கள், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். எங்க ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தம் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு. நல்ல கையை தட்டி. வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு. என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. எங்க ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். எங்க ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை. சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசுப்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார். நான் பசியாத உணவு ஊட்டி மகிழுவார். என்னை பசுப்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார். நான் பசியாத உணவு ஊட்டி மகிழுவார். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம்,
நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே எதிர்பாராமல் வரல. ஏற்ற காலத்திலே இந்த உலகத்தை ரட்சிக்க அவர் வந்தார். ஆண்டவர் நியமித்த காலத்திலே எல்லாம் நடக்கும். சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நடக்காமல் இருக்குதுன்னா அவர் நியமித்த காலத்தில் எல்லாம் உனக்கு நடக்கும். உன் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்காமல் இருக்குதுன்னா அவர் நியமித்த காலத்தில் அதின்படி எல்லாம் நடக்கும். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது கூட வேதம் நமக்கு கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வேதம் நமக்கு சொல்லுகிறது. Look at Galatians chapter 4 and verse 4. But when the fullness of the time had come, God sent forth his son, born of a woman, born under the law. கேட்போம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. காலம் நிறைவேறின போது ஆண்டவர் நியமித்தாருங்க. அவருடைய நாட்களை அவர் நியமித்து இந்த பூமியிலே அவர் 2000 வருடங்களுக்கு முன்பு வந்தாராம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் இன்னும் நடக்கலன்ட்டு புலம்பாதே, அழாதே, கவலைப்படாதே. ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு அவர் மாற்றி கொடுப்பார். ஒரு இமைப்பொழுதிலே காரியங்கள் மாறும். ஆமென் சொல்லுங்கள். பிரியமானவர்களே, என்னோடு கூட தொடர்ந்து லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே வசனம் 10 எடுத்துக்கொள்ளுங்கள். I invite you to come to Luke's Gospel chapter 19 and verse 10. It reads, Then Pilate said to him, Are you not speaking to me? Do you not know that I have power to crucify you and power to release you? பிலாத்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறான் பாருங்க, உம்மை சிலுவையிலே அறிய பண்ணவும் உம்மை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றான். கேளுங்க வசனத்தை. பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியர் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. லூக்கா, ஓ ராங்கா வாசிக்கிறேன்னா, ஓகே வெயிட், சாரி, Luke 19. ஓகே, இல்லை Luke 19 எடுங்க. 10. For the Son of Man has come to seek and to save that which was lost. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் என்ன செய்தார்? வந்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திற்கு எதற்கு வந்திருக்கிறார்? இழந்து போனதே. ஆமென். என்னத்தை இழந்து போயிட்டார்? நம்மை சாத்தான் பல விதத்திலே நம்மை சோதித்து, பல விதத்திலே பிரியமானவர்களே நாம் யாவரும் சோதிக்கப்பட்டு ஆண்டவரை விட்டு தூரமாய் போன நம்மை அவர் தேடி வந்த ஒரு தேவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சீக்கிரமாக இந்த வசனங்களை கொஞ்சம் கவனித்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Jesus said to him, I am the way, the truth and the life. No one comes to the Father except through me. நாம் கேட்போம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நல்லா கவனிங்க. இயேசு அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. So this is basic. யாரும் பிதாவின் வேற எந்த வழியும், சில பேர் சொல்லுவாங்க எம்மதமும் சம்மதம் எல்லாம் ஒரே இடத்துக்கு தாங்க கொண்டு போகிறது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஒருவனும் பிதாவின் அண்டே அவர் என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் அண்டே வருகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால இன்றைக்கு மாலை பிரியமானவர்களே, இதுதான் சத்தியம். பிலாத்து கேட்டான் இயேசு கிட்ட, எது சத்தியம் என்று கேட்டான். நீங்க யோவான் 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை கவனியுங்கள். அங்கே பிலாத்து இயேசுவை பார்த்து, look at John 18 verse 38.
Pilate said to him, "What is truth?" And when he had said this, he went out again to the Jews and said to them, "I find no fault in him at all." அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். ஆமென் சொல்லுவோமா? அப்ப இயேசு கிட்ட சத்தியம் எது என்று கேட்கிறான். வாட் இஸ் ட்ரூத்? எது சத்தியம்? பிரியமானவர்களே, அதற்கு பிற்பாடு நாம் வேதத்திலே கவனிக்கிறோம், இயேசு தான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று நாம் கவனிக்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஸோ யாரெல்லாம் நீங்கள் இயேசு தான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று அறியாமல் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு இரவு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எப்படி ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க முடியும்? யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் யோசுவா ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? யாரை சேவிப்பீர்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று யோசுவா கேட்டதை நாம் அறிந்து கொள்கிறோம். என்னோடு கூட கவனிங்க. Joshua 24 verse 15. And if it seems evil to you to serve the Lord, choose for yourselves this day whom you will serve, whether the gods which your fathers served that were on the other side of the river, or the gods of the Amorites in whose land you dwell. But as for me and my house, we will serve the Lord. ஆமென். கேட்போம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும். இந்த உபவாச நாட்கள் தபசு காலத்திலே இந்த பரிசுத்த வாரத்திற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாம் ஒரு தீர்மானம் பண்ணணும். யாரை சேவிப்போம்? அல்லேலூயா. யாரை சேவிப்போம்? whom will you serve? இந்த கேள்வி நம் செவிகளிலே இந்த உபவாச காலங்களிலே தொனிக்கட்டும். நாம் யாரை சேவிப்போம்? ஓகே, நம்முடைய இந்த இன்றைய வேத பகுதிக்கு நாம் யாவரும் வந்து விடுவோம். யோவான் 18ஆம் அதிகாரம். அந்த வேத பகுதியை 3 பகுதியாய் பிரித்து சுருக்கமாய் நான் உங்களோடு கூட 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். என்னோடு கூட கேளுங்கள். வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 33லிருந்து 36ஆம் வசனம் வரையிலும் அந்த வசனங்களை நான் உங்களுக்கு கவனிக்க அழைக்கிறேன். ஆனால் வசனம் 33 மட்டும் வாசிக்க கேட்போம். Look at verse 33. Then Pilate entered the praetorium again, called Jesus and said to him, "Are you the king of the Jews?" நாம் கேட்போம். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். ரைட். நம்பர் 1 நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம்னாக்கா, இயேசு ராஜா. ஆமென். ஆனால் மௌனமாயிருந்தார். அவர் மௌனமாய் இருந்தாலும் கூட அவர் தான் ராஜா. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் வலது கையை உயர்த்தி கொள்ளுங்க. சில பேர்லாம் நீங்க ஜெபம் பண்றீங்க, உங்க ஜெபங்கள் கேட்கப்படலையேன்னு அழுகிறீங்க. ஏன் ஆண்டவர் ஏன் காரியத்துல மட்டும் மௌனமாய் இருக்கிறார் என்று நீங்க புலம்புறீங்க. ஏன் ஆண்டவர் தூரமாயிருப்பது போல் தோன்றுகிறது? இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் மௌனமாயிருப்பாரே என்றாலும் அவர் தான் ராஜாதி ராஜா. வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ராஜாவா என்று கேட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. அதற்கு இயேசு, பிரியமானவர்களே, நீங்கள் கவனிக்கலாம். அதற்கு இயேசு அவனுக்கு உரைக்கும் வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? வசனம் வாசிக்க கேட்போம். 34. Jesus answered him, "Are you speaking for yourself on this, or did others tell you this about me?" இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்கிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேத வாக்கியம் நமக்கு மிக அருமையாக பேசுகிறது. இயேசு அவனிடத்திலே உரைக்கிறார். சில இடங்களிலே மௌனமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். ஆனால் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அவர் மௌனமாய் உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய காரியங்கள் நடக்காம இருக்குதுன்னு அழுதனா
கவலைப்படாத, அவர் தான் உன் ஆண்டவர், எல்லாத்தையும் உனக்கு நடப்பிப்பார் என்றது நிச்சயம். உன் தலையெழுத்து மாறும். வலது கை எல்லாரும் உயர்த்தி நீங்கள் பெற்றுக்கொள்கிற வண்ணமாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கிருபைகளை பெறுவீர்கள். பெருமழை உங்கள் மேலே பெய்யும். உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார் என்று நீ புலம்பி இருந்திருந்தாயே என்றால் கவலைப்படாதே, அவர் உன்னுடைய தேவன், அவர் உன்னோடு இருக்கிறார். ஏசாயா 53 அதிகாரம் 7 சொல்லுகிறது. Look at Isaiah 53 and verse 7. He was oppressed and he was afflicted, yet he opened not his mouth. He was led as a lamb to the slaughter, and a sheep before his shearers in silence. So he opened not his mouth. நல்ல கவனிங்க வசனத்தை. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். அவர் வாயை திறவாதிருந்தார். அடிக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆனா வாயை திறக்கலையாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் நினைக்கிறோம், அவர் ராஜாவா? இஸ் ஹி த கிங்? அவர் தான் ராஜாவா? அவர் தான் பரலோகத்தின் ராஜாவா? உண்மையா? உண்மையா? பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின நிருபம் வேத வசனம் சொல்லுகிறது. Come with me to Revelation chapter 19 and verse 6. I invite you to come to verse 6. It says, and he has on his robe and on his thigh a name written, King of Kings and Lord of Lords. Say amen. எல்லாரும் வலது கையை மேலே உயர்த்தி கொள்ளுங்கள். Praise the Lord. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும், பெருவெள்ள இரைச்சல் போலவும், பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, ஹல்லேலூயா, சர்வவல்ல தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். உன்னை யாராவது தப்பா புரிஞ்சு கொண்டாங்களா? உனக்கு விரோதமாக பேசி உன்னை புண்படுத்தி இருந்திருக்கிறாங்களா? பிரியமானவர்களே, உன்னை நியாயம் தீர்த்திருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கவலைப்படாம நீ மௌனமாயிரு. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, உனக்கு சகாயம் கர்த்தரிடத்தில் இருந்து வரும். எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. தானியேலை பாருங்க, சிங்க கபியில தூக்கி அவனுக்கு பகையாய் இருந்தவர்கள் சூழ்ச்சி பண்ணி தானியேலை சிங்க கபியில தூக்கி போட்டார்கள். தானியேல் சும்மா இருந்தான், எதிர்க்கல, வேற ஒன்றும் செய்யல. ராஜா கட்டளையிட்டார், சிங்க கபியில தூக்கி போடு என்று சொன்னார். அவனை தூக்கி போட்ட போது ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டினாராம். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள். மௌனமாய் இருக்கிறார் என்று கவலைப்படாத. அநேகர் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், நீ மௌனமாய் இருக்கிறாய் என்று வேதனைப்படாதே. உனக்கு சகாயம் வரும், உனக்கு விடுதலை வரும், உனக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் உன்னை ரட்சிப்பது நிச்சயம். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம். நம்ம எடுத்துக்கொள்வோம். அதே யோவான் 18 அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 37, 38 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம ஒரே ஒரு வசனத்தை அங்கே நாம் வாசிக்க கேட்போம். Look at verse 38. Pilate said to him, what is truth? And when he had said this, he went out again to the Jews and said to them, I find no fault in him at all. இதில் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள போறோம். நாம் கவனிப்போமா? அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். இயேசு கிட்ட பிலாத்து என்ன கேட்டான்? இயேசு இடத்திலே சத்தியம் என்றால் என்ன என்று இயேசு இடத்திலே அவன் கேட்டான். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நமக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று வழி காட்டினவர். ஆமென் சொல்லுங்க பிரியமானவர்களே. ஸோ இந்த சத்தியத்தை யாருக்கிட்ட நீங்கள் அறிந்து கொள்ளலாம்னாக்கா, உலகத்திலே வேறு எங்கேயும் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. இந்த சத்தியம் இயேசு ஒருவரிடத்தில் மட்டுமே உள்ளது. மார்க்கு 10 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு 10 அதிகாரம் சீக்கிரமாய் கவனிப்போம். 17 வசனம் துவங்கி 22 வசனம் வரைக்கும் நம் இந்த வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். ஒரு ஐசுவரியவானை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஓகே, ஐ வில் ரீட் வெரி குவிக்லி. Mark 10:17-22. Jesus counsels the rich young ruler
Now as he was going out on the road, one came running, knelt before him and asked him, "Good teacher, what shall I do that I may inherit eternal life?" So Jesus said to him, "Why do you call me good? No one is good but one, that is God. You know the commandments: do not commit adultery, do not murder, do not steal, do not bear false witness, do not defraud, honor your father and your mother." And he answered and said to him, "Teacher, all these things I have kept from my youth." Then Jesus, looking at him, loved him and said to him, "One thing you lack. Go your way, sell whatever you have and give to the poor, and you will have treasure in heaven. And come, take up the cross and follow me." But he was sad at this word and went away sorrowful, for he had great possession. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, "நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்?" என்று கேட்டான். அதற்கு இயேசு, "நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே" என்றார். அதற்கு அவன், "போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன்" என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, "உன்னிடத்தில் ஒரு குறைவுண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரத்து கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா" என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோடே போய்விட்டான். நம்ம எல்லாரும் ஆமென் சொல்வோம். இறுதியாக பிரியமானவர்களே, வசனம் யோவான் 18ஆம் அதிகாரம் வசனம் 39-40 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் நம்ம இந்த 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஓகே. "But you have a custom that I should release someone to you at the Passover. Do you therefore want me to release to you the King of the Jews?" Then they all cried again, saying, "Not this man, but Barabbas." Now Barabbas was a robber. நாம் கேட்போம். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். அப்பொழுது அவர்கள் எல்லாரும், "இவனை அல்ல, பரபாசை விடுதலை பண்ண வேண்டும்" என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனா இருந்தான். வசனம் நமக்கு சொல்லுகிறது, பரபாசை விடுவியும் என்றார்கள். இயேசுவா பராபாசா? ஓகே. இதான் பிரியமானவர்களே இந்த பிலாத்து கொடுத்த ஒரு வாய்ப்பு. ஆனால் வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம், பிலாத்து பராபாசா இயேசுவா அல்லது இயேசுவா பராபாசா? எல்லாரும் பராபாஸ் என்றார்கள். பராபாசுடைய இடத்தை யார் எடுத்துக்கொண்டார்? இயேசு எடுத்துக்கொண்டார். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பிரியமானவர்களே, இயேசு என்ன இடத்தை எடுத்துக்கொண்டார்? ஆமென். இயேசு பிலாத்து பராபாசுடைய இடத்தை இயேசு எடுத்துக்கொண்டார் என்று நம்ம எல்லோரும் கற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? இயேசு ஒரு பாவமும் அறியாதவர் நமக்காக பாவமானார். ஆமென். வேற யாராவது நமக்கென்று மரிக்க முடியுமா? ஒருவரும் மரிக்க முடியாது, மரிக்கவும் மாட்டார்கள். இயேசு ஒருவர் தான் பாவம் இல்லாதவர், வானத்தில் இருந்து இறங்கி வந்தவர், நம்மை மன்னித்தவர். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவரிடத்திலே நம் வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா அற்புதம் செய்வார். இன்றைக்கு அவர் சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். நம் ஆயத்தப்படுத்துகிற பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய பரிசுத்த வாரம் வந்துவிட்டது. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமென். எழுந்து நிற்போமா? தேவ சந்நிதியிலே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இயேசு நல்ல